சரியோ? அதாவது சமச்சீர் சமச்சீர் என்று சொல்லி சொன்னால் எப்பவுமே எந்த ஒரு உருவமா இருந்தாலும் அதை நாங்க கீரைக்குள்ள சமனா வர வேணும். சரியோ? இப்படி ஒரு உருவம் இருந்தால் சரியோ, இது என்ன ஒரு நீள் சதுரம். சரியோ, நீள் சதுரமா இருக்கேக்கில்ல இது நாங்கள் இப்படி இப்படி வெட்டினமா இருந்தால் இது சமனா இருக்குமா? சரியோ, இதுக்கு நிறைய சமன் வரும். இந்த இப்படி வெட்டினீங்கன்னா பாருங்க, இந்த நீளமும் இதுவும் சமனா இருக்குது, இதுவும் சமனா இருக்குது, இதெல்லாம் சமனா இருக்கு. அப்ப இத பாத்தீங்கன்னா இது ஒரு சமச்சீரச்சு இப்படி இருக்கும். சரியா? அதே மாதிரி இத இப்படி இந்த கோணத்துல இப்படி வெட்டினாலும் இது சமன. ஏனென்றா இந்த ரெண்டு பக்கத்தையும், அதாவது வெட்டப்பட்ட இந்த பக்கத்தையும் சரியா, இதையும் இந்த பக்கத்தையும் மடிச்சிங்களா இருந்தா ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரி இருக்கும். அதான் சமன். சமநிலைன்னா நீங்கள் அதாவது சமச்சீரண்டு கீரை துவங்கினீங்களா இருந்தா அது சமனா வெட்டி கொண்டு போகணும் ரெண்டு பக்கத்தையும். சரியா? இதுல கன பேர் செய்யாம இருந்த நீங்கள் அந்த டெஸ்ட்ல கன பேர் இதை கீரையில பிள்ளையா எல்லாம் கீறி இருந்த நீங்க. சரியா? அதான் இதான் சமச்சீர். அப்ப சமச்சீர் என்று சொல்லி சொன்னாலே ஒரு கோட்டை கீறினீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும். ரெண்டாவது கோணங்கள். சரியா? கோணங்கள்ல இந்த கோணத்தை என்னன்னு சொல்றது? இது என்ன கோணம்? இது கூர்ங்கோணம். அதாவது ஒரு கோணம் 90 விட சரியா 90 விட குறிய இருந்தால், இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள், இது 90 விட குறிய இருந்தால் இதை சொல்றது கூர்ங்கோணம். சரியா? அதே மாதிரி 90 இருந்தால் என்னன்னு சொல்றது? செங்கோணம் சார். செங்கோணம். செங்கோணம் சார். யா, செங்கோணம். இதை சொல்றது செங்கோணம். சரியா? இதை சொல்றது கூர்ங்கோணம். சரியா? அதே மாதிரி 90 பெருசா இருக்கு, 180 சின்னனா இருக்கு. விரிகோணம். இது விரிகோணம். விரிகோணம் அப்படி இருக்க வேணும், 90 விட பெருசா இருக்க வேணும். சரியா? விரிகோணம் என்றா 90க்கும் 180க்கும் இடையில இருக்க வேணும். சரியா? 90க்கும் 180க்கும் இடையில இருக்கிறது தான் சொல்றது விரிகோணம் என்று. சரியா? அதே மாதிரி இது என்னன்னு சொல்றது? இந்த கோணம் பின்வளை கோணம். பின்வளை கோணம். சரியோ? இந்த வித்தியாசங்கள் தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். உங்களோட ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லி கிடக்கு? நேர்கோட்டை விட பெரிய கோணம். நேர்கோடண்டா என்ன? இந்த கேள்வி விளங்கோடு. நேர்கோடண்டா என்ன? நேர்கோடண்டா இதுதான் நேர்கோடு. ரைட்? நேர்கோடு. நேர்கோட்டை விட பெருசா இருக்கணும். நேர்கோடண்டா இது 180 பாக. இதைத்தான் நேர்கோடுன்றது. இது நேர்கோடு. சரியா? நேர்கோட்டை விட பெருசா இருக்கணும். நேர்கோட்டை விட பெருசா இருக்கணும்னா என்ன? அதுதான் இந்த கோணம். இதுதான் நேர்கோட்டை விட பெரியது. அது என்னன்னு சொல்றது? பின்வளை கோணம் என்று சொல்லும். சில பேர் விரிகோணம் என்று எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பின்வளை கோணம் இதுதான் சரியான. சரியா? இது அடுத்தது. மற்றது மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். சுருக்குதல். சரியா? சுருக்குறதுலையும் கனவேருக்கு இதுல பிரச்சனை இருக்குது பார்த்தேன். சரியா? இந்த கேள்வியே பார்ப்போம். 7 சக 12 7 சக 12
7 சக 12 14. இது என்னென்னு செய்வீங்க? இதுல முதல்ல என்ன செய்ய வேணும்? முதலாவது இப்படியான, அதாவது எல்லா விதமான சக, சய, கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், இதுல கேட்கல முதல் என்ன செய்யணும்? முதலாவது எது செய்யணும்? இப்படி ஒரு முதலாவது என்ன செய்யணும்? பிரித்தல் சார். எல்லாம் எல்லாம் இருந்தாப்ப கூட்டல். இப்ப உங்களுக்கு ஒரு இதுல இதை விடுங்க, இந்த கணக்கை விட்டுட்டு பொதுவா இருக்கிற ஒரு இதுல சரியா, ஒரு பொதுவானதுல முதல் என்ன செய்ய வேணும்? இப்ப உதாரணமா சரியா, பிரேக்கெட் இருக்குது, தர இருக்குது, பிரித்தல் இருக்குது, சக இருக்கு, சாய இருக்கு. இதுல முதல் எது செய்ய வேணும்? பெருக்கல். முதலாவது நீங்க முதல் செய்யணும். அப்ப முதலாவது நீங்க செய்ய வேண்டியது பிரேக்கெட். சரியா, பிரேக்கெட் செய்யணும். பிரேக்கெட்டுக்கு அடுத்தது என்ன செய்யணும் சொல்லிச்சு? ரெண்டாவது என்ன? பெருக்கல். பெருக்கல், பிரித்தல் ரெண்டும் செய்யலாம். சரியா, அதுக்கு பிறகுதான் நீங்க செய்ய வேண்டியது கூட்டல், கழித்தல். சரியா, நீங்கள் கணவர் எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் செய்திருக்கீங்க. முதல் கூட்டலை செய்து பிறகு பிரித்தல் செய்து வச்சுக்கிறீங்க. அப்படி செய்கிறீர்கள். இப்ப இதை பொறுத்தவரையில முதல் நீங்க என்ன செய்யணும்? முதல் செய்ய வேண்டியது பிரித்தல். சரியா, அப்ப என்ன செய்யணும்? இதுல 7 சக 12 பிரித்தல் 4. என்ன செய்யணும்? 7 12 4ஆல பிரிச்சா என்ன வரும்? 3. அப்ப என்ன வரும்? விட 10. சரியா, இப்படித்தான் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஆனா நீங்கள் எல்லாரும் என்ன செய்றீங்க? முதல் கூட்டலை செய்து பிறகு பிரித்தலை செய்து வச்சுக்கிறீங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன வருது? எல்லாருக்கும் பிழையான விட வந்திருந்து. சரியா, இதுல மிக மிக முக்கியமானது இதுதான். எதை நீங்கள் செய்ய துவங்க போறீங்கன்றது முக்கியம். சரியா, இப்ப இதை செய்யுங்க பாப்பா. இத சொல்லுங்க. 14 சக 2 தர 1 சய 5. இதுக்கு என்ன விட? 11 சார். 11 சார். வெரி குட். 11 is good. இதுல முதல் என்ன செய்யணும்? இதுக்கு முதல் எந்த கேள்வி முதல் என்ன செய்யணும்? முதல் செய்ய பிரேக்கெட் செய்தா என்ன வரும்? 14 சக 2 என்ன? 16 தர 1 சய 5. சரியா, பிறகு என்ன செய்ய வேணும்? பெருக்கல் செய்துதான் பிறகு கழித்தல் செய்யணும். அப்ப என்ன? 16 சய 5 11. அப்ப இதை செய்யல என்ன செய்யணும்? உங்களுக்கு கவனம் இருக்கணும் எதை செய்ய வேணும். கனபேர் விட்ட பிள்ளை இதுதான். சரியா, எதை செய்யறன்னு தெரியாமல் பிள்ளையா மாறி மாறி செய்துட்டீங்க. சரியா, இப்படி வந்தா என்ன செய்வீங்க? சய 8 சக 6.1. இப்படி என்ன செய்வீங்க? திசை கொண்ட எண்கள். திசை மிக முக்கியமானது. திசை படிக்கல. இதுக்கு விட என்ன வரும்?
யாருக்காவது சரி பாப்போம். திசை கொண்ட எண்கள் மிக முக்கியமானது. திசை கொண்ட எண்கள் எங்கேயுமே திசை வந்து மிக முக்கியமானது. சரி பாப்போம். சரியா? இப்படி ஒரு இதுதான் உங்களோட லைன் வெப்பம். இல்ல திசையில வந்து முக்கியமானது வந்து பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரியா? இதுல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? இப்படியே போய்கொண்டிருக்கும் ரெண்டு பக்கம். சரியா? திசை கொண்ட எண்கள்ல முக்கியமானது இது வந்து 0. சரி, இப்ப உதாரணமா வந்து 2 சக 3. சரியா? இத பாத்தீங்கன்னா என்ன, முன்னுக்கு ஒண்ணும் இல்லாட்டிக்கு இந்த கருத்து 2 சக. சரியா? அப்ப இதுன்ற கருத்து என்ன, 2 சக 3. சரியா? அதாவது திசை இங்க இருந்து இங்க போனால் இது வந்து சக, இங்க இருந்து இங்க போனா சய. சரி, அதாவது வந்து இந்த பக்கத்துக்கு போறது எல்லாமே சய, இங்கால எப்படி போறது சய ஒரு பக்கம். அதாவது வலப்பக்கம் நோக்கி போறது சக, இடப்பக்கம் போறது சய. சரியா? இப்ப எங்கட இதன்படி என்ன 2. அப்ப முதலாவது என்ன செய்யணும்டா, திசை கொண்ட எண்கள்ல முதலாவது எண்ணை கொண்டே திசை கோட்டில கொண்டே போடணும். அப்ப என்ன, சக 2. அப்ப இதுதான் சக 2. சரியா? பிறகு என்ன, அடுத்தது சக 3. அல்ல என்ன 3, அதாவது சக சகண்டா இந்த பக்கம் போகணும் வலப்பக்கம். சரி, அப்ப என்ன செய்யணும், 3, 1, 2, 3. இப்ப இந்த விட என்ன, இந்த விட என்ன 5. இதுல வந்து 5ல வந்து நிக்குது என்ன. இப்ப இந்த விட என்ன 5. சரியா? அதே மாதிரி இப்ப திசையில அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப 5 சய 3. இப்படி பாத்தீங்களா இருந்தா முதல்ல செய்யணும், இந்த திசை கொண்ட லைன்ல கீறினீங்களா இருந்தா. சரியா? இப்ப என்ன 0, 1, 2, 3, 4, 5. சரியா? இங்கால வந்து சய 1, சய 2, சய 3 இப்படியே போய்கொண்டிருக்கு. சரியா? முதலாவது என்ன, முதலாவது இது என்ன சக 5. அப்ப இதுல ஒண்ணு வந்து போட்டுருணும் திசையில சக 5. பிறகு என்ன சொல்லியிருக்கு, சய 3. சயண்டா என்ன அடக்கம், சயண்டா நடக்கும், சயண்டா இஞ்சாலி பக்கமா போகணும், அதாவது பக்கம் போகும் சார். சய 3. அப்ப என்ன 1, 2, 3. இப்ப விடிய என்ன இருக்கு, இந்த விடிய என்ன 2. இல்லைங்களா? அடுத்தது இப்ப அடுத்த 3வது பாப்போம். சய 5 சக 2. இது எப்படி இருக்கும் இதை பாக்கல பாருங்க, திசை லைன்ல பாப்போம். சரியா? சய 1, சய 2, சய 3, சய 4, சய 5. சரியா? இங்கால 1, 2, 3, 4, 5 இப்படியே போகுது. சரியா? அப்ப முதலாவது என்ன இருக்குது, சய 5. அப்ப சய 5 இதுல ஒன்று போடுவோம், போட்டாச்சு. பிறகு இருக்கு சக 2. சகண்டா எந்த பக்கம் போகணும், வல பக்கமா இட பக்கமா, சக வல பக்கம் போகணும். அப்ப வல பக்கம் போனா என்ன நடக்கும், 1, 2. அப்ப இந்த விட என்ன 3. சய 3. மறை 3. சய மறை 3. இதுதான் திசை கொண்ட எண்கள். எந்த திசையில போறது, எந்த திசையில மாறி வாருது என்று பாக்குது. அதே மாதிரி
இப்படி இருந்தாலும் சரி சய 3 சய 2 இது எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன செய்யணும்? திருப்பி ஒரே லைனை கீர்ணமா இருந்தா முதலாவது என்ன? சய 3 அதை கொண்டு வந்து இந்த லைன்ல போடுறோம். சய 3. அடுத்து என்ன இருக்குது? சய 2. சயண்டா இந்த பக்கம் போகணும். வலை பக்கமா இட பக்கமா? இடப்பக்கம். இடப்பக்கம் சார். அப்ப 1 2 எப்படி என்ன எங்க போய் நிக்குது? சய 5. சரியா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன என்ன விளங்கி இருக்கிறீங்க விளக்கத்துல இருந்து? அது அடுத்தது. சரியா? எப்பவுமே வந்து இதுல உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் ஒன்று. சரியா? சக. சரியா? சக 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 இப்படி இருந்தால் என்ன வரும்? இதுண்ட விட எப்பவுமே வந்து சகவுல தான் விட வரும். முக்கியமான ரெண்டும் சகவா இருந்தா. மற்றது வந்து இது ரெண்டையுமே வந்து எப்பவும் கூட்டி போட வரும். சரியா? இரண்டும் கூட்டுப்படும். இதுண்ட எண்கள் வந்து கூட்டுப்படும். சரியா? அதே மாதிரி ரெண்டாவது வந்து சக சக தென் சய இப்படி இருந்தால் சய இருந்தால் என்ன நடக்கும்டா எதிர்ந்த எண் எந்த எண் அதாவது வந்து உதாரணமா வந்து சய 5 சக 2 இப்படி இருந்தால் இந்த ரெண்டும் வந்து வித்தியாசமான திசையில இருக்குது. பாருங்க, ரெண்டும் வந்து ரெண்டு வித்தியாசமா, ஒன்று வந்து சக ஒன்று வந்து சய. அப்படி இருந்தால் இதன் விடை எப்ப பார்க்கையும் பெரிய எண்ணுக்கு முதல், அதாவது எது பெரிய எண்ணோ அதுக்கு முன்னால இருக்கிற திசைதான் இதுக்கு விடையில வரும். அப்ப இது சய 5 சய 5 தான் பெரிய எண். பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன இருக்குது? சய. அப்ப இதன் விடை வந்து எப்பவுமே சயவில வரும். ரெண்டாவது விஷயம், ரெண்டும் எதிரெதிர் திசையில இருந்தா ஒன்றுல இருந்து ஒன்றை கழிக்கவும். இப்ப 5 2 அண்ட 5ல இருந்து 2 போனா 3. இதுதான் நீங்கள் இந்த திசை இந்த கோடு இல்லாமல் செய்யறதுக்கான வழி இதுதான். சரியா? இப்ப அதாவது வந்து விளங்குதா? விளங்காடி கேட்க வேணும். சரியா? இப்ப அதே மாதிரி இப்ப உதாரணமா இப்படி இருக்குன்னு வைப்போம். 7 சய 3 இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இதுல எது பெரிய எண்? 7. 7க்கு முன்னாலே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லாட்டிக்கு அதன் கருத்து சக. அப்ப இதுல விட எண்ணத்துல வேற வேணும், சகவா சயவா? சக. விட வந்து சகையில தான் வரும். ஏனென்றா பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன திசை இருக்குது? அந்த திசை தான் இந்த விடையில வரும். முதலாவது. அடுத்தது வந்து ரெண்டும் வந்து வேற வேற திசைன்னா உள்ள இருந்து ஒன்றை கழிச்சே ஆகணும். அப்ப 7ல இருந்து 3 போனா 4. யாருக்கு அது விளங்க இல்லையா? இது 3வது. 4வது வந்து இப்ப சய 3 சய 2 இப்படி இருந்தால் ரெண்டும் ஒரே திசையில இருந்தால், எப்போ ரெண்டும் ஒரே திசையில இருந்தால் அந்த திசையில இருக்கிற திசைதான் விடையா வரும். அப்ப சய. ரெண்டாவது வந்து ரெண்டுமே ஒரே திசையில இருந்தா எப்பவுமே ரெண்டையும் கூட்ட வேணும், எண்களை கூட்ட வேணும். 3 2 5. ஒரே திசையில இருந்து சரி ஒரே திசையில இருந்தால் அந்த திசைதான் வரும், அதோட கூட்ட வேணும். இது முதலாவது அதே தான். இப்ப 3 சக 2 என்ன செய்யணும்?
ரெண்டுக்கு முன்னால என்ன இருக்குது சக. அப்ப சக மூன்று ரெண்டும் ஒரே திசை. அப்ப 5. எதிரெதிர் திசை இருந்தா மட்டும்தான் நீங்க கழிக்க வேணும். ஒரே திசை இருந்தா கூட்ட வேணும். மற்ற என்ன திசை வரும் என்றது எந்த எண்ணுக்கு முன்னால இருக்கிற சரியோ திசையை பொறுத்தது. விளங்குதா? உதாரணம் பா, ஒரு கேள்வி. சரியா? சய 10 சக 3. இதுக்கு என்ன விட வேணும்? சய 7 சார். ஏன் சய 7 வருது? ஏன்னா சார் அந்த 10 தான் சார் மிகப்பெரிய இலக்கம். அதுக்கு முன்னுக்கு சய அடையாளம் தான் இருக்கு. வெரி குட், வெரி குட். பிறகு வந்து ரெண்டும் வேற திசை. அப்ப ஒன்றில ஒன்றா கழிக்க வேணும் கட்டாயமா. அப்ப 10ல 3 போனா 7. விளங்குதா எல்லாருக்கும்? சய 7 சய 3 என்ன வரும்? சய 9 சார். சய 10. சய 9 சார். சய 10 சார். சய 10 சார். யா, சய 10 தான் வரும். சய 10 தான் அதுக்கான சரியான விடை. ஏனென்றா ரெண்டும் சயவா இருக்கிறபடியா இதுல விட வந்து கட்டாயம் சய வரும். ரெண்டும் ஒரே திசையா இருக்கிறபடியா ரெண்டெண்ணையும் கூட்ட வேணும். 7 சக 3 7 சக 3 என்ன? சய 10. சய 3 சய 2.1. தசமதானம் தெரியுமா? தசமதானம் இதுல விட என்ன வரும்? இந்த விட சய 2.1. சய 5.1. வெரி குட். ஏன் சய? ரெண்டும் சய இருக்குது. அந்தபடியா விட வந்து கட்டாயம் சய. ரெண்டும் ஒரே திசையில இருக்குது. அப்ப என்ன? 3 2.1 கூட்டினா என்ன வரும்? 5.1. யா, 1 5.1. ஒன்றும் இல்லாட்டிக்கு இதுல சைஃபர் தான் கருத்து. சரியா? தசமதானத்துல முக்கியமானது இதுதான். ஓகே, இப்ப சொல்லுங்க இதுக்கு விட என்ன வரும்? இதான் நான் முதல் கேட்ட கேள்வி உங்கள்ட்ட. 1.9. என்ன வரும்? 1.9. சய முக்கியம் திசை. ஏன் சய வருது சொல்லுங்க? ஏன் சய? ஏன்னா சார் இங்க 6.1 சார் 8 பெரிய. அப்ப சய வரும் முதலாவது. சரியா? அப்புறம் என்ன செய்யணும்? 8ல இருந்து 6.1 கழிக்கணும். கழிக்க வேண்டும். சரியா? விளங்கிட்டு என்ன செய்யறேன்? அப்ப இந்த திசை ஒண்ணு நீங்கள் தசமதானங்களை பார்த்து பயப்படக்கூடாது முதலாவது. சரியா? அப்ப எந்த ஒரு இதை செய்யக்கையும் சரியா, இதுதான் அடிப்படை. அடிப்படையில வந்து உங்களுக்கு திசை கொண்ட எண்கள்ல என்ன செய்வோம் விளங்கவும். சரியா? இப்ப சய 5 சக 2 எல்லாம் ஏன் சய 3 வருது? அப்ப அதுகள் வந்து உங்களுக்கு விளங்கி கொண்டீங்கன்னா எந்த ஒரு கணக்கை தந்தாலும் எந்த ஒரு எண்ணை தந்தாலும் சுலபமா உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்ப இத பாப்போம். ஓகே, இப்ப பார்த்து சக பார்த்துனா இப்ப சய சரியோ சய 3 இப்படி இருந்தா என்ன?
இது தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது இதுல வந்து உங்களுக்கு பெருக்கல்ல வந்து திசை கொண்ட எண்கள்ல நீங்க இப்ப செய்த கூட்டல் கழித்தல். இனி நாங்க பார்க்க போறது பெருக்கல். சரியா? திசை கொண்ட எண்கள்ல முக்கியமானது இப்ப சக தர சகவா இருந்தால், அதாவது சகவால பெருக்கினால் எப்பவுமே உங்களுக்கு வர வேண்டியது சக. சரியா? அடுத்தது வந்து சக தர சய வந்தால் அதன் விடை எப்பவுமே உங்களுக்கு பெறப்போற விடை வந்து சயவில தான் இருக்கு. இது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. சய தர சக இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வரப்போற விடை சயவில தான் இருக்கு. அடுத்தது சய தர சய என்னவா இருக்கும்? சகவா இருக்கும். இது மிக முக்கியம். ஒரு சயவை இன்னொரு சயவால பெருக்கிக்கல. சரியா? ஒரு சயவை இன்னொரு சயவால பெருக்கிக்க வரப்போற விடை உங்களுக்கு சகவிலை இருக்கும். சரியா? உதாரணமா வந்து சய 2 தர சய 3 இதன் விட என்னவா இருக்கும்? சக சக 6 6 3 2 6. ஏன் சகண்டா இதுவும் சய. அப்ப என்ன? சய தர சய சக. சரியா? இப்ப இப்படி இருந்தா சய 3 தர 2 என்னபடி எப்படி இருக்கு? சய 6 சய 6. சரியா? அதே மாதிரி 3 தர சய 2 இதன்படி எப்படி இருக்கும்? சய 6 தான் வரும். சரியா? அடுத்து என்ன? 3 தர 2 இதன்படி என்ன? சக 6. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்ன? சக தர சய. சரியோ? சய தர சய. சரியா? சய தர சக, சய தர சய. இதுகள் விளங்கினா மிச்சம் செய்யலாம். விளங்குதோ? இதுதான் அடிப்படையா உங்களுக்கு தெரிய வேண்டிய திசைகள். இது வந்து திசை கூட்டல் கழித்தல். சரியா? இது வந்து பெருக்கல். சரி, பெருக்கலும் பிரித்தலும் ஒரே மாதிரி தான். சரியா? பெரித்தலும் பிரிக்கலும் ஒரே மாதிரி தான். இப்ப என்னன்னா வந்து இப்ப பிரித்தலுக்கும் பாத்தீங்களா இருந்தால் அதே மாதிரி தான். சகவா இருந்தா இது வந்து சகவில இருக்கும். சரியா? சக பிரித்தல் சயவா இருந்தா சய. அதே மாதிரி சய பிரித்தல் சகவா இருந்தாலும் சயதான். சரியா? சய பிரித்தல் சயவா இருந்தால் சக. சரியா? இது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சரியா? இப்ப உதாரணமா வந்து சரியா 8 சய 8 பிரித்தல் சய 2 இதன் எப்படி என்ன? சய 4 இதன் எப்படி என்ன? சய 4 பிழை. சக 4 ஏன் சக 4? சய பிரிக்கப்பட்ட சகவா மாறிடும். 8 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 4. சரியா? அதே மாதிரி சய 8 சக 2 இதுட்ட எப்படி என்ன? சய 4
சயனாலு என்ன சொல்லியிருக்கேன் சயனாலு சயவ சகவால பிரிச்சா சயதானே வரும். அப்ப சய சக அப்ப என்ன சய முதலாவது அடையாளம். அடுத்ததுதான் 8 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 4 4. சக 8 பிரித்தல் சய 2. நோ ஏன் சக சொல்றீங்க? ஒன்று சக இந்த இதுல சொல்லி இருக்கிறேன். இந்த சக சய சக சக சய ரெண்டுக்கும் சயதான் வரும். அதாவது வித்தியாசமான திசைகள் இருக்கிற இடத்துல சயதான் வரும். பெருக்கலுக்கும் சரி பிரித்தலுக்கும் சரி. மிக முக்கியமானது. சரியா? 4வது சக 8 பிரித்தல் சக 2. சக 4 சய வராது. என்ன சயவே இல்ல பாருங்க, இங்க சய இருக்கு அதுல. சரியா? இதுதான் உங்களுடைய அடிப்படைய. சரியோ? அடிப்படையில திசை மிக முக்கியமானது எந்த ஒரு இதுக்கும். ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு என்ன பார்க்க முதல் திசையை பார்க்க வேணும். எப்பவுமே என்ன திசை வரும் என்று. அதுக்கு பிறகுதான் நீங்கள் கூட்டுறதா கழிக்கிறதா பெருக்கிறதா பிரிக்கிறதான்றத நீங்கள் பார்க்க வேண்டியது. சரியா? இப்ப இனி அடுத்தது, இது அடுத்த அடிப்படை உங்களுக்கு. சரியா? தெரிய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் இதுகள்லாம். சரியா? அடுத்தது ஓகே. அடுத்தது ஒரு போக்காப்பே. போக்காப்பே என்ற என்ன, போமசி என்ற என்ன, இதெல்லாம் நீங்கள் 6ஆம் வகுப்பிலையும் படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே சரி. முதலாவது ஒரு 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 எண்ணெய் தந்துட்டு அதுல 2 எண்ணெய் தந்துட்டு அதுல போக்காப்பே காண சொன்னால் என்ன செய்ய வேணும்? முதலாவது படி இப்ப 2 24. ஓகே சரி. 2 24 46. ഇതിന്റെ போக்காப்பே என்னன்னு கேட்டா முதல் என்ன செய்ய வேணும்? முதலாவது என்ன செய்யணும்டா, இதுக்கு காரணிகளை கண்டுபிடிக்கணும். அல்லது 2 விதமா செய்யலாம். ஒன்று இதோட காரணி எல்லாத்தையும் எழுதி போட்டு செய்யலாம் தனித்தனிய. சரியா? இப்ப 2க்கு காரணி என்ன? 2 தர 1 மட்டும்தான் இருக்குது. சரியா? 2 காரணி. 24க்கு என்ன காரணி இருக்குது? முதலாவது காரணி பார்க்குது. என்ன செய்யணும்? 2ஆல பிரிச்சா 12, பிறகு 2ஆல பிரிச்சா 6, பிறகு 2ஆல பிரிச்சா 3, பிறகு 3ஆல பிரிச்சா 1. அப்ப இதுல காரணி என்ன? 2 தர 2 தர 2 தர 3. சரியா? 1 பாவிக்கிறீல 1 தேவையில்லை எங்களுக்கு. சரியா? அடுத்தது என்ன? 46. 46க்கு என்ன செய்யலாம்? என்ன வரும்? 23. பிறகு 23 ஏதாலும் பிரிக்கலாமா? 23 23 மட்டும்தான் பிரிக்கலாம். சரியா? அப்ப 46க்கு என்ன காரணி இருக்கு? 2 தர 23. இப்ப இதுல போக்காப்பே என்ன? என்ன போக்காப்பே என்ன? யாருக்கா தெரியும்?
இதுல போக்காப்பை என்னண்டா போக்காப்பை என்ன பெரியது. ஓ எல்லாத்துக்கும் பொதுவான காரணி பெருக்கம். இதுக்கு எதுக்கு மூன்றுக்கும் பொதுவா என்ன இருக்குது இதுல? இரண்டு. அப்ப இதுல போக்காப்பை என்ன? ரெண்டு. இந்த போக்காப்பை ரெண்டு. அதாவது போக்காப்பை என்றால் இப்ப 2, 4, 46 இது மூன்றையும் சேர்த்து எந்த எண்ணால பிரிக்க முடியுமோ, எந்த எண்ணால பிரிக்க கூட வருதோ அதுதான் அதுல போக்காப்பையா வந்து. சரியா? மூன்றையும் பிரிக்கக்கூடிய இது மூன்றையும் பிரிக்கக்கூடிய 2 மட்டும்தான். 2, 12, 23. இதுக்கு பிறகு இது மூன்றையும் ஏதாவது எண்ணால பிரிக்கலாமா? ஏதாவது ஒரு முதன்மை எண்ணால்தான் பிரிக்கணும். சரியா? முதன்மை காரணியால பிரிச்சுதான் எடுக்கணும். சரியா? இதுக்கு ஏதாவது முதன்மை காரணி இருக்கா பிரிக்கிறதுக்கு பொதுவானது? இல்ல. அப்ப இதுண்ட போக்காப்பே என்ன? 2 மட்டும்தான். விளங்குதா? இப்ப இதை செய்யுங்க. 18, 72 இதுண்ட போக்காப்பே என்ன? சரி சொல்லுங்க. தெரியுமா போக்காப்பே இதுல என்னண்டு? 2 சார். இல்ல 3 சார். இல்ல சரி பாப்போம். சரியா? 2 விதம். ஒரு விதம் பாப்போம். முதலாவது 18 முதன்மை காரணிகள் என்ன? 18 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 9. என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்க இல்லாத 3 3 9 3 3. அப்ப இது என்ன? 2 தர 3 தர 3 72 முதன்மை காரணி என்ன? 2ஆல பிரிச்சோம்டா என்ன வரும்? 32. அப்ப இது என்ன? 72க்கு என்ன வர போகுது? 2 தர 2 தர 3 சாரி 2 தர 3 தர 3. இப்ப இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்குது? இந்த 3 சார். நோ, ஒரு 2 ஒரு 3 இருக்கு. இந்த அப்ப இதுல போக்காப்பே என்ன? 2, 3. 2 தர 3 என்ன வரும்? 6. விளங்குதா போக்காப்பே என்ன என்னண்டு? நீங்க கிணறு இதெல்லாம் பிள்ளையா செய்திருந்து நீங்கள் டெஸ்ட்ல பார்த்தேன். விளங்குது சார். விளங்குதா இப்ப? விளங்குது சார். ஆமா சார். ஓகே, வெரி குட். அதுல கணக்க பிள்ளைகள் விட்டு இருந்ததாலதான் இன்னைக்கு இதை திருப்பி செய்ய வேண்டியதா இருக்குது. சரியா? இல்ல உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சாதான் இப்ப இது அதுல ஒரு பிழையும் இல்லை. உங்களுக்கு விளங்கலன்றதுல எந்த விதமான பிழையும் இல்லை. சரியோ? தெரியாட்டிக்கு கேளுங்க. கேட்டாதான் அங்கால செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? சரி. அதே மாதிரி போமாசி என்றார் என்ன? இது போக்காப்பே. சரியா? அடுத்த இருக்குது பொது மடங்குகளும் சிறியது. இது என்னண்டு? உதாரணமா ஒன்று பார்ப்போம். 4, 12 இதுல போமாசி என்ன? என்னண்டு காண்றது போமாசி?
இதுல போமசி 12. என்னன்னு காண்றது எப்படி செய்வீங்க போமாசி? சார் முதன்மை பிரிக்கட்டு சார். எண்களால வகுக்கணும். முதல் என்ன செய்யணும்? முதன்மை எண்ணால வகுக்கணும். 4 12 வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? முதலாவது 2, அப்ப 2 இது என்ன 6. அப்புறம் திருப்பி என்ன செய்யலாம்? 2ஆல வகுக்கலாம். அப்ப என்ன 1 3. சரியா? இப்ப இதுல போமாசி என்ன? இனி இது ஒன்றையும் வகுக்கலாம். அது ஒன்லி 3ஆல மட்டும்தான் வகுக்கலாம். அப்ப 1 1. சரியா? ஒன்று வராது இதுக்கு. சரி, அப்ப என்ன செய்யலாம்? இது வந்து அப்படி வகுக்க இயலாட்டிக்கு இப்படி இதை விட்டுருவோம். விட்டா இது இந்த போமாசி இப்ப என்ன? 2 போமாசி என்ன? இதுல 2 தர 2 தர 3 போமாசி வந்து நீங்க எல்லாத்தையும் பெருக்க வேணும். ஆனா போக்காப்பே வந்து வித்தியாசம். போக்காப்பே பொதுவானதை மட்டும்தான் எடுக்க வேணும். ஆனா போமாசியில வந்து தனித்தனியை செய்தீங்க. அப்ப 4க்கு என்ன போடலாம்? 2 தர 2. 12க்கு என்ன போடலாம்? 2 தர 2 தர 3. சரியா? ஆனா போமாசி செய்ய என்ன செய்யணும்? அப்படி தனித்தனியை செய்தீங்க இருந்தா முதலாவது பொதுவானதை இரண்டவன், பிறகு மிச்சமா இருக்கிறத போடணும். இதுக்கு பதிலா ஒரு 2, இதுக்கு பதிலா இன்னொரு 2, பிறகு 3. சரியா? இதுதான் போமாசி செய்யறது. பொதுவானது ஒரு எழுத வேணும், மற்றது இல்லாத எல்லாத்தையும் எழுதணும். உதாரணமா வந்து இப்ப இப்படி இருந்தா 12 27 இதுல போமாசி என்ன? இது என்ன போமாசி என்ன? 108. ஆனா இதுல போக்காப்பே என்ன? போக்காப்பே என்ன? 3 சார். 3 போக்காப்பே என்றது வந்து பொதுவா இருக்கிறது மட்டும்தான். சரியா? போமாசி என்றது பொதுவா இருக்கிறத ஒருக்கா எழுதணும், மற்றது எல்லாத்தையும் மிச்சமா இருக்க எல்லாத்தையும் பெருக்க வேணும். இதுதான் வித்தியாசம் போமாசிக்கும் போக்காப்பேக்கும். சரியா? விளங்குதா எல்லாருக்கும்? இப்ப இப்படி என்ன செய்வீங்க? 36 இந்த போமாசி என்ன? இந்த போமாசி என்ன? போக்காப்பே என்ன? சார் சொல்லுங்க. போமசி வந்து 24. இல்லையே. போமசி வந்து 36, போக்காப்பே வந்து பாப்பம் என்னன்னு. 12 12 முதன்மை காரணி என்ன? 36 36 முதன்மை காரணி என்ன? என்ன வரும்? 2 தர 2 தர 3 தர 3. சரியா? இப்ப என்ன இருக்கணும்? இதுக்கு பொதுவா என்ன இருக்கு? 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்ப என்ன? போமாசி என்ன? 2 தர 2 தர 3 பொதுவானது, அப்புறம் மிச்சமா இருக்கு என்ன? 3. என்ன வரும்? இது 36.
36. போக்காப்பே என்னது? 2 தர 2 ஆ- என்ன வரும்? 12. 2 விளங்குதா? ஓ சார் ஓகே. இப்ப விளங்குதா போமாசிக்கும் போக்காப்பேக்கும் உள்ள வித்தியாசம்? போமாசின்றது பொது காரணிகளில் பெரியது என்ன, ரெண்டுக்கும் சமனா இருக்கணும் காரணி. போக்காப்பே என்றது அது. போமாசி என்றது பொதுவானது, தர மிச்சமா இருக்கு எல்லாத்தையும் பெருக்கி போடும் போமாசி. சரியா? அடுத்த வகுப்புல சந்திப்போம். 10 மணியாச்சு. அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா? இந்த வகுப்புல எல்லாம் இது செய்தபடியா ஹோம்ஒர்க் ஒன்றும் நான் தெரியல. இந்த பேப்பரை திருப்பி ஒருக்கா அன்றைக்கு சோதனை வந்து செய்தாக்கள் இந்த பேப்பரை திருப்பி ஒருக்கா பார்த்து அதில் விட்ட பிள்ளைகளை திருத்துங்க. சரியா? சரி சார் சரி சார். ஓகே. அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். வகுப்பு துவங்கேக்கல, அடுத்த வகுப்புலையும் துவங்கேக்கல இது ஏதாவது விளங்காம இருந்தால் வந்து ஆரம்பத்திலேயே கேட்க வேணும். சரியா? ஓகே. ஓகே, பாய் 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 சார். பாய்